ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில நீ மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு விஷயம் நாளையே உன்னை வந்து சேரும்படி நான் செய்ய போறேன். இனிமே யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அவர்களை உன் மனசுக்குள்ளேயும் உன்னிடமும் அனுமதிப்பதற்கு முன்பாக கவனமா இரு. ஏன்னா நீ எல்லாரையும் நல்லவங்க, எல்லாரும் சொல்றது உண்மைன்னு நினைச்சு அதை சுலபமா ஏற்றுக்கொள்கிறாய், கேட்டுக்கொள்கிறாய். ஆனா அவங்களோட உண்மையான முகம் வெளியே வரும்போதும், அவர்கள் சொன்ன பொய்யெல்லாம் வெளியே தெரியும் போதும் அதை உன் மனசு ஏத்துக்க மறுக்குது இல்லையா? நீதானே அப்புறம் மன கஷ்டத்தோடு வருத்தப்படுற. அதனாலதான் எதுவாக இருந்தாலும் எவரா இருந்தாலும் அவர்களை உனக்குள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, அவர்களின் எண்ணங்களையும் கருத்துக்களையும் அனுமதிப்பதற்கு முன்பாக நீ கவனமா இருந்து, யார் நல்லவங்க யாரு சொல்றது உண்மைங்கிற விஷயத்துல தெளிவாயிரு. நீ பாட்டுக்க யாரு என்னன்னே தெரியாம எல்லார் மீதும் உண்மையான அன்போட பாசத்தோட பழகிட்டீனா, அப்புறம் அந்த அன்பெனும் வலையிலிருந்து மீண்டு வெளிவருவது, அவர்களை உன் மனசுல இருந்து வெளியேற்றுவது உனக்கு கஷ்டமாக இருக்குமல்லவா? உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் போய் நான் இப்படிதான் நான் அப்படிதான் நிரூபிச்சுக்கிட்டே இருக்க வேணாம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே நினைச்சுக்கிட்டுன்னு உன் வாழ்க்கையும் வேலையையும் பார்த்துட்டு போய்கிட்டே இரு. பணக்காரர்களா இருக்கிறவங்க எல்லாம் காசு பணம் சொத்து சுகம்னு தேடி தேடி அலையிறாங்க. ஆனா வசதி இல்லாதவங்க எல்லாம் சோத்துக்காக அலையிறாங்க. மொத்தத்துல வறுமையோ வசதியானவனோ ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அலைகிறார்கள் என்பதுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை. ஆனா இவங்க என்னதான் அலைஞ்சாலும் இவர்களால் இந்த உலகத்துல நிலையா எதையும் நிரந்தரமா வச்சுக்க முடியாது என்பதும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? வறுமையான நிலையில இருக்கிறவனுக்கு நான் எப்ப வேணும்னாலும் வசதியை கொடுப்பேன். இன்னைக்கு வசதியா பணக்காரனா இருக்கிறான், நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவனுக்கும் தாழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வரலாம். அதனால் எப்போதும் எல்லாரிடத்திலும் அன்போடும் பணிவோடும் இருக்கணும். கடற்கரைக்கு அருகிலேயே இருந்தாலும் நாக்கு வறண்டு போச்சுன்னா அவ்வளோ தண்ணீர் இருந்தும் கூட அதுல எதையும் எடுத்து குடிக்க முடியாது தானே? அப்படிதான் கடல் நீர் எப்படி குடிக்க உதவாதோ அதே போல உறவுகள் நிறைய பேர் இருந்தாலும் ஆபத்துக்கு உதவுங்களா ஒருத்தர் கூட இல்லாமல் தான் இப்போது கலியுக காலத்தில் எல்லாருமே சுயநலம் கொண்டவர்களாக மாறிவிட்டார்கள் அல்லவா? வாழ்க்கையை வாழ்றதுக்காக தான் நான் உன்னை படைச்சனே தவிர உன்கிட்ட இல்லாததையே நினைச்சு வருத்தப்பட்டு ஏங்கி வீணடிப்பதற்காக இல்லைன்றதை தெரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன உன் வாழ்க்கையில கிடைச்சிருக்கோ, உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை கொண்டு திருப்தியாக வாழ பழகு. மனநிறைவாக உனக்கு கிடைத்ததை திருப்திகரமாக ஏத்துக்கிட்டு வாழ பழகுனாலே நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாக நான் உனக்கு கொடுப்பேன். அதற்கான முதல் ஆரம்பமாகத்தான் நாளைய நாளிலேயே உன் விருப்பங்களை நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை தரும் விதத்தில் உன் மனம் மகிழ்ச்சி அடையும்படி எல்லா விஷயங்களையும் செஞ்சு தரப்போறேன். நீ நடந்து போறதுக்குன்னு ஒரு பாதையை உருவாக்காத. நீ அதே நேரத்துல மற்றவர்கள் உருவாக்கின பாதை மூலமாக போய் சுலபமா ஜெயிக்க முடியுமான்னு பாரு. முடியாத பட்சத்தில் நீ உனக்கென ஒரு பாதையை உருவாக்குவதும் தவறில்லை என் செல்லமே. அதிகமா அடுத்தவங்கள நம்பி அதிகமா அடுத்தவங்க மேல அன்பு வச்சு ஏமாந்து போகாதே. அடுத்தவர்களை முழுமையா நீ நம்புனினா ஏதாவது ஒரு காலகட்டத்துல அவங்க தேவை முடிந்த பிறகு அவங்க மனசாட்சியே இல்லாமல் உன்னை தூக்கி எறியும் போதும் ஒதுக்கி வைக்கும் போதும் அதை தாங்க முடியாம உன் மனசு திண்டாடும். அதை என்னால பார்க்க முடியாது என் செல்லமே. இந்த சாயப்பாவுக்கு கூட தினமும் எல்லா வகையான பூஜை புனஸ்காரங்களும் 3 வேளையுமே ஆரத்தியோட காமிச்சு எல்லாமே செஞ்சுக்கிட்டா இருக்காங்க. ஒருவேளை சாதாரணமாக ஒருவேளை சிறப்பாக எனக்கு பூஜைகள் நடக்குது. அப்படி தெய்வங்களுக்கு கூட காலமும் நேரமும் கூடி வரும்போதுதான் பூஜை சிறப்பாக அமையும் போது மனிதன் நீ மட்டும் என்ன? உனக்கும் கால நேரம் சரியாக வரும்போது உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு பொன்னான சிறப்பான நாளைத்தான் நாளை விடியல் காலையில தரப்போறேன். உனக்கான காலம் வரும் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காத்திரு. நொடிக்கு நொடி மாறுறதுல கடிகாரம் உள்ள விட இப்பெல்லாம் மனிதர்கள் தான் மிகவும் மாறி போயிட்டாங்க. ஏன்னா மனிதர்கள் எந்த நொடி எப்படி யோசிக்கிறாங்க, யாரை எப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னே புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு மனிதர்களின் மனம் என்பது மாறிக்கிட்டே இருக்கு. ஓ மனசுலையும் மறுக்க முடியாத வழியையும் மறக்கவே முடியாத அளவுக்கு வேதனையையும் கொடுத்தவர்கள் நீ நம்பிய மனிதர்கள் தானே. ஏன்னா உன்னால வெறுக்க முடியாத அளவுக்கு பல விஷயங்களை செய்த அவர்கள்தான் இப்போது பல துன்பங்களையும் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நன்மை செய்து பழக்கப்பட்ட உன்னால யாருக்கும் தீமை செய்ய முடியாமலும் அடுத்தவர் செய்த தீமையை பொறுத்துக்க முடியாமலும் ஏத்துக்க முடியாமலும் கஷ்டப்படுறது எனக்கு தெரியும். நிம்மதிங்கிறது இருக்கிறத வச்சு திருப்தி படுவது தானே தவிர இல்லாததையும் இழந்ததையும் தேடுவதல்ல.
நீ கவலைப்படாம இரு. உனக்கு எல்லாத்தையும் நான் சிறப்பா செய்றேன்.